அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது குறித்த வழக்கில் தனி நீதிபதி விசாரணைக்கு தடை இல்லை என்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், தீபம் வழக்கு குறித்த விசாரணையை தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்துள்ள நிலையில் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்தில் தற்பொழுது இன்றைய காலையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. 3 நாளாக, அதாவது ஏற்கனவே வந்தபோது இந்த வழக்கு நேற்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை என்று வைக்கப்பட்ட போது நேற்று ஒத்திவைக்கப்பட்டது. நேற்று கோவில் தரப்பு மற்றும் தர்கா தரப்பில் 2 வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. இன்றும் தர்கா தரப்பில் காலையில் வாதத்தை எடுத்து வைத்தனர். தர்காவிற்கு சொந்தமான நெல்லித்தோப்பு படிக்கட்டு வழியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீபம் ஏற்ற சென்றால் தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எனவும் மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அங்கு சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றவே நாங்கள் தனி நீதிபதியின் உத்தரவை அமல்படுத்த முடியவில்லை. அங்கு இரு தரப்பினருக்கிடையே எந்த விதமான மோதலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த உத்தரவை நாங்கள் அமல்படுத்தவில்லை எனவும் தெரிவித்திருந்தனர். இதற்கு அடுத்து தொடர்ந்து இன்று மதியத்திற்கு மேலாக இன்று மனுதாரர் தரப்பில் ராம ரவிக்குமார் தரப்பில் பல்வேறு வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. அதில் மேல்முறையீட்டு மனுதாரர்கள் சொத்துரிமை சார்ந்த வழக்கு என்று வாதிட்டு வருகின்றனர். இது ஏற்புடையதல்ல, தீபம் ஏற்றுவதற்கு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று மேல்முறையீட்டு மனுதாரர்கள் கூறுகின்றனர். இது ஏற்புடையதல்ல, இது ஏற்கனவே உள்ள பழக்க வழக்கம்தான், அதனை மீண்டும் வர கூறுகிறோம். மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் ஏற்றவில்லை என்று மேல்முறையீட்டு மனுதாரர்கள் கூறுவதை ஏற்க முடியாது. 1966ஆம் ஆண்டு நீதிபதியின் உத்தரவில் இந்த தூண் தீபத்தூண் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மீண்டும் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருந்தது. இதே தரப்பில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலை அடிவாரத்தில் தீபம் ஏற்ற வேண்டிய அவசியமில்லை, மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம் அருகே உள்ள தீபத்தூணில் ஏற்றலாம் என கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளில் கூறப்பட்டுள்ளது. கார்த்திகை தீபம் மலை அடிவாரத்தில் ஏற்ற மாட்டார்கள், மலை உச்சியில் தான் ஏற்றுவார்கள். தர்கா மலை உச்சியில் கட்டப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் மிகவும் உயரத்தில் உள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது பல ஆண்டு காலமாகவே வழக்கமாக இருந்துள்ளது என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் கோவிலுக்கு சொந்தமானதா என நீதிபதிகள் அப்போது கேள்வி எழுப்பினர். திருப்பரங்குன்றம் மலை உச்சி கோவிலுக்கு சொந்தமானதுதான், மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் தீபம் ஏற்றுவதற்கே உள்ளது என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 15 மீட்டர் தூரத்தில் தர்கா உள்ளது. மலை உச்சியில் தீபத்தூணில் ஏற்றுவது ஏற்கனவே இருந்தது. இதனை இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இது தனிப்பட்ட கோரிக்கை அல்ல, பக்தர்களின் கோரிக்கை. அதனை மீண்டும் கொண்டு வர மனு செய்தோம் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு மலைக்கு உச்சியில் உள்ள தூண் தேவஸ்தானத்திற்கு சொந்தமானதா, மலை உச்சியில் உள்ள தூண் தேவஸ்தானத்திற்கு தீபம் ஏற்றுவது குறித்து ஏன் நிர்வாகம் முடிவெடுக்கவில்லை என்று பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். மேலும் தேவஸ்தானம் 1994 உத்தரவுப்படி ஏன் தேவஸ்தானம் முடிவேற்றவில்லை, தீபமேற்றும் விவகாரத்தில் தனி நீதிபதி, கோவில் நிர்வாகம், தர்கா ஆகியவற்றை கருத்தை கேட்டாரா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஒரு பக்தர் கோவிலுக்கு நிர்வாகத்திற்கு சென்று ஏற்கனவே நீதிபதி பிறப்பித்த உத்தரவின்படி மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என கொடுக்கிறார். இதை கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்றுவதற்கு என்ன தயக்கம்? திருப்பரங்குன்றம் மலையில் உச்சி பிள்ளையார் கோவில் அருகே உள்ள தீபத்தூணை தவிர்த்து வேறு இடங்களில் ஏற்றலாம் என கோவில் நிர்வாகம் முடிவு செய்யலாம் என கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். எனவே இது குறித்து உரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மனுதாரர்களிடம் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கை நாளைக்கு விசாரணைக்காக ஒத்திவைத்தனர். அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாளை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தனி நீதிபதி ஜியா சுவாமிநாதன் முன்பாக வருகிறது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதற்கு நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவின் முன்பு இதனை நீங்கள் இந்த கோரிக்கையை தனி நீதிபதியிடமே கேட்டுக்கொள்ளுங்கள், எனவே அவர் தனி நீதிபதியினுடைய விசாரணைக்கு நாங்கள் தடை விதிக்க முடியாது என்றும் தெரிவித்தனர். இந்த அவமதிப்பு வழக்கு நாளைக்கு வரவுள்ள நிலையில் அதைக்கும் தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை, அதாவது முதலில் கோவிலில் இருதரப்புக்கும் சமரச பேச்சுவார்த்தையை நடத்தலாமா என கேள்வி எழுப்பியிருந்தனர்.
அதனை மீறி தற்பொழுது அதனையும் அடுத்து தற்பொழுது இந்த வழக்கை நாளைக்காக விசாரணைக்காக ஒத்தி வைத்துள்ளனர் ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலகிருஷ்ணன்.